அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனுமர் காலனி பதிவினூடாக சந்திருக்கின்றோம். உடல்நலக் குறைவு காரணமாக காணொலியை பதிவேற்றுவதில் சற்று நேர தாமதம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் முதலில் அனைவரும் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்று காசாவிலும் லெபனானிலும் நடைபெற்றக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னர், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் கைஃபா நகரத்தின் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதிலும் கோலான் படைப்பிரிவினுடைய தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டேலும் பெய்ரூட்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் பல லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. உக்ரைன் ரஷ்ய போர் முனையில் உக்ரைனினுடைய மிக முக்கியமான நகரத்தை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் லெபனானுக்குள் மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை நடத்தி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பல சிவிலியன் கட்டிடங்கள் இஸ்ரேலிய விமானப்படையால் தகர்க்கப்பட்டதாகவும், பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் முற்றாக அங்கு தகர்த்தப்பட்டு அவை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற மிக கொடூரமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக பெய்ரூட்டினுடைய தெற்கு பகுதியில் கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 18 லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 16 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காயமடைந்தவர்களில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல காசாவிலும் ஸ்டெல் இராணுவம் நடத்தும் பீரங்கி வான்வழி தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இதிலும் 12 காசா பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே ஸ்டெல் இராணுவம் குறிப்பாக காசாவிலும் லெபனானிலும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கும் இதே சூழ்நிலையில் ஸ்டேலுக்குள் கைஃபா நகரத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஹிஸ்புல்லா போராளிகளும் நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக லெபனான் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு இடையில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஸ்டேலிய இராணுவத்தினருக்கும் இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சண்டையில் 6 ஸ்டேல் இராணுவத்தினர், அதாவது உயரடக்கு இராணுவத்தினர், கமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டார்கள். 12 ஸ்டேல் இராணுவத்தினர் வரை காயப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த தாக்குதலின் பின்னர் கோலான் பிரிகேட் படையணியினுடைய தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை பொருத்தமான ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல கைஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மீதும் வடக்கு ஸ்டேல் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய ஸ்டேலியர்கள், அதாவது லெபனான் பகுதிய ஸ்டேலியர்கள் கைப்பற்றிய பின்னர் அங்கு குடியேற்றவாசிகள் எவ்வாறு மேற்கு கரையில் காசாவில் இருக்கிறதை போல மேற்கு கரையில் எவ்வாறு அவர்கள் ஸ்டேல் குடியேற்றவாசிகள் அங்கு குடியேறி பாலஸ்தீனர்கள் நிலத்தை பிடித்திருக்கின்றார்களோ, அதேபோல லெபனானில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளும் இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு குடியேற்றவாசிகள் குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு குடியேற்றப்பட்ட இஸ்ரேலின் எல்லை கிராமங்களின் மீதும் சரமாரியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள், லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, லெபனானுக்குள் உளவு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக ஊடுருவி இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தின் உடைய உளவு விமானம் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு உளவு ட்ரோன், ஸ்டேலிய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் லெபனானுக்குள் நுழைய முற்பட்ட அல்லது லெபனானுக்குள் ஊடுருவதற்கு முயற்சி செய்த இந்த ட்ரோனை, உளவு விமானத்தை தாங்கள் பொருத்தமான ஆயுதங்களூடாக சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல லெபனானுக்குள்ளேயும் ஸ்டேல் இராணுவத்தினருடான மோதலில் மிக கடுமையான தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். மிஸ்கா குடியேற்றம் மற்றும் வடக்கு ஸ்டேலில் உள்ள ஜிப்தா முகாம்களில் ஸ்டேலிய குழுவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்திய பின்னர் லெபனான் நகரமான மார்கஃபாவின் என்றிருக்கக்கூடிய கிழக்கு புறநகர் பகுதியில் ஸ்டேல் இராணுவத்துடன் நேருக்கு நேர் தாங்கள் மோதியிருப்பதாகவும், இந்த மோதலில் துப்பாக்கி சண்டையிலும் தங்களுடைய பொருத்தமான ஏவுகணை ராக்கெட் தாக்குதலிலும் மிக பலத்த இழப்பை ஸ்டேல் இராணுவத்திற்கு ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை ஸ்டேல் இராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது குறிப்பாக மர்காபின் கிழக்கே லெபனான் புறநகர் பகுதியில்
இடம்பெற்ற சண்டையில் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அங்கு காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் ஊடாக வடக்கு இஸ்ரேலுக்குள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதான செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே லெபனானுக்குள் இஸ்ரேல் கொடூரமான வான்வெளி தாக்குதலை நடத்தும் அதேவேளை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளும் பரவலாக இஸ்ரேலினுடைய இராணுவ நிலைகள் மீதும் இஸ்ரேலினுடைய சிவிலியன் கட்டமைப்புகள் மீதும் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பிரான்ஸ் இஸ்ரேல் இடையிலான கால்பந்து போட்டி பாரிஸ் நகரத்தில் நேற்று நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்ற சூழ்நிலையில் இனப்படுகொலையாளிகளுக்கு இங்கு இடமில்லை, இனப்படுகொலையாளிகளை வரவேற்க வேண்டாம் என தெரிவித்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாரிஸ் நகரில் போட்டி மிகப்பெரிய பாதுகாப்புடன் போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்திற்குள் நுழைந்து மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு திரண்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அங்கு கைகலப்பு ஏற்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக நெதர்லாந்தின் ஆம்ஸ்டாம் நகரத்தில் கால்பந்து போட்டியை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ரசிகர்கள் மீது அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் 12 இஸ்ரேலியர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அவசரமாக இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் பிரான்சின் உடைய தலைநகர் பாரிஸிலும் இஸ்ரேல் வீரர்கள் வந்திருந்தக்கூடிய போட்டியின் அரங்கத்தில் போராட்டக்காரர்கள் நுழைந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டமை அங்கு மிக பெரும் பதற்ற நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. இஸ்ரேல் இனப்படுகொலையை செய்கின்றார்கள், போர்க்குற்றங்களை செய்கின்றார்கள், இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என வரிக்கு வரி சொல்லக்கூடிய பிரான்ஸ் உண்மையில் அவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் எதற்காக இஸ்ரேலினுடைய கால்பந்து வீரர்களை தங்களுடைய தலைநகருக்கு அழைத்து தங்கள் நாட்டு வீரர்களுடன் அவர்கள் போட்டிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், அல்லது வேறு நாடுகளுடன் போட்டிகள் நடைபெற்றாலும் கூட தங்களுடைய நாட்டுக்குள் இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டினுடைய வீரர்களை எவ்வாறு அனுமதிக்கின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன. இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் காரணமாகத்தான் கோபமற்ற மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களை தீவிரப்படுத்துகின்றார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஈரானுக்கு எதிரான மிக கடுமையான நடவடிக்கைகளை அவர் முன்னெடுப்பார். ஈரான் மீதான தாக்குதல்கள் கடுமையாக்கப்படும், ஈரான் மீதான பொருளாதார தடைகள் கடுமையாக்கப்படும், ஈரான் உறவில் அமெரிக்க மேற்குலக உறவில் மிக பெரும் விரிசல் நிலை ஏற்படலாம் என்பதெல்லாம் ஊடகங்களின் இதற்கு முன்பு ட்ரம்ப் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்று எலன் மாஸ்க், அதாவது ட்ரம்பினுடைய மிக முக்கியமான அமைச்சுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலன் மாஸ்க் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரம்பினுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் எலன் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு மிக முக்கியமான பொறுப்பை ட்ரம்ப் வழங்கி இருக்கின்றார். இந்த வெளியுறவு கொள்கையில் எலன் மாஸ்கின் குறிப்பிடத்தக்க செல்வாக்குக்கு மத்தியில் இன்றைய தினம் ஈரானினுடைய தூதர், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானினுடைய தூதர் எலன் மாஸ்குடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைக்கு எலன் மாஸ்க் அவர்களை அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்பது இங்கு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. என ஈரானுடன் அமெரிக்கா எப்போதும் ஒரு மோதலை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய எலன் மாஸ்க் ஈரானினுடைய ஐநா தூதுவருடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் டெஹ்ரானின் வணிகத்திற்கான பொருளாதார தடை விலக்குகளை பெற்றுக்கொள்ளுமாறும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை விலக்குமாறும் ஈரான் எப்போதும் ஒரு போரை விரும்பவில்லை, சமாதானமாக இந்த பிராந்தியம் இருப்பதை விரும்புவதாக எலன் மாஸ்கிடம் அவர் வலியுறுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக எலன் மாஸ்க் ஈரானினுடைய தூதுவரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது குறித்து இஸ்ரேல் ஊடகங்கள் மிகப்பெரிய விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய சார்பில் இது தொடர்பில் எந்த கருத்துக்களும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த மிக முக்கியமான இந்த ஒரு சிக்கலான காலகட்டத்திலே ட்ரம்பினுடைய நம்பிக்கைக்குரிய எலன் மாஸ்க் ஈரானிய தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது ட்ரம்பின் அனுமதி இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும், எனவே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளிலும் ஈரான் தொடர்பான பார்வையிலும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இருந்தபோதிலும் எலன் மாஸ்க் ஈரானிய தூதுவர் சந்திப்பை இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்போது மிகப்பெரிய அளவிலே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய மிக முக்கியமான அமைச்சர் லாரிஜானி லெபனானினுடைய சபாநாயகரை நேரடியாக லெபனான் சென்று பெய்ரூட்டில் சந்தித்திருக்கின்றார். ஈரானின் அலி லாரிஜானி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்
பெய்ரூட்டுக்கு வருகை தந்து லெபனான் சபாநாயகர் நபிக்ஷ் பெர்ரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக தற்போதுள்ள லெபனானின் நிலை, ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இராணுவத்துக்கு இடையிலான மோதல், பிராந்திய பதற்றங்கள் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து அவர் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களின் பின்னர் ஈரானின் உடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் பெய்ரூட்டுக்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. என்ன விடயங்களை அவர்கள் பேசிக்கொண்டார்கள், எவ்வாறான தீர்மானங்களை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை ஈரான் தரப்பிலோ அல்லது லெபனான் தரப்பிலோ இதுவரை வெளியிடவில்லை. அவை வெளியீடு செய்தால் நிச்சயமாக அவற்றை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து உக்ரைனின் கருங்கடல் நகரமான துறைமுக நகரமான ஒடேசா பகுதியில் ரஷ்யா மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 10 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். குடியிருப்பு கட்டிடங்கள், தேவாலயங்கள் மற்றும் இராணுவ நிலைகள் சேதமடைந்திருப்பதாக அவசர கால சேவை தெரிவித்துள்ளது. ஒடேசாவின் பிராந்திய கவர்னர் ஒலேக் கிப்பர் மத்திய வெப்பமூட்டும் பைப்லைனும் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளதாகவும், ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் வெப்பமூட்டும் சாதனங்கள் வேலை செய்யாத காரணத்தினால் இந்த குளிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதேபோல ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியில், உக்ரைனின் லுகான்ஸ் பிராந்தியத்தில் 10 கிலோமீட்டர் அளவுள்ள பரப்பளவுள்ள பிரதேசத்தை தாங்கள் கைப்பற்றி இருப்பதாகவும், கடந்த ஒரே வாரத்தில் உக்ரைன் படைகளுடனான சண்டையில் 15,000க்கு மேற்பட்ட உக்ரைன் துருப்புக்களை கொலை செய்திருப்பதாகவும், 41 பேரை தாங்கள் போர்க்கைதிகளாக சிறைப்பிடித்திருப்பதாகவும் ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது லுகான்ஸ் பிராந்தியத்தில் இடம்பெற்ற ஒரு வார கடுமையான மோதலின் பின்னர் 15,000க்கு மேற்பட்ட உக்ரைனிய துருப்புக்களை கொலை செய்து தாங்கள் உயிரிழக்க செய்த பின்னர் இந்த 10 கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.